viewers, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல ongoing BL fantasy series தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் வேற 18+ கண்டென்ட்னு போட்டிருக்காங்க. அதனால எங்க இந்த சீரிஸை காப்பிரைட் கொடுத்து தூக்கிடுவாங்களோன்னு ஒரு பயத்தோட தான் நான் இந்த சீரிஸ் அப்லோட் பண்றேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் லவ் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இந்த சீரிஸ்ல 2 பெண் கோயின் பறவைகள் மனுஷங்களா மாறி லவ் பண்ணி ஒன்னு சேர்ற வினோதமான சீரிஸை நம்ம சேனல்ல எப்படி அப்லோட் பண்ணாம இருக்க முடியும்? அதனாலதான் என்னானாலும் பரவாயில்லன்னு இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சீரிஸோட ஓப்பனிங்லயே 2 பசங்க ஓடி வந்துட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை பிக்கி பேக் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா? இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க 2 பேர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஒருத்தனோட நேம் சன், ஒருத்தனோட பேர் ஜூனியர். சன் ஜூனியரை பிக்கி பேக் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஜூனியர் வாய்ஸ் ஓவர்ல இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் உண்மையானு கூட எனக்கு தெரியல, என்ன மாதிரி ஒருத்தனால எப்படி இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது? நான் பார்க்க அப்பாவி மாதிரியும் மத்தவங்க கூட பழகிறதுக்கு வேணா நான் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா நான் தண்ணியில இருக்கும் போதே என்ன மாதிரியான பெண் குயின் போல யாருனாலையும் வேகமா ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே வேகமா நீச்சல் அடிச்சிட்டு இருக்க. அப்ப நமக்கு பெண் குயின் எப்படி மனுஷனா மாறி மனுஷங்க படிக்கிற ஸ்கூலுக்கு வந்தது, எப்படி சன்னுக்கு ஜூனியருக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சுன்னு காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்க ஃபேமஸான ஜூல பெண் குயின்களை வச்சு ஷோ நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஷோக்காக பாத்தீங்கன்னா அவங்க ஆப்பிரிக்கால இருந்து ஆசியால இருந்தோ திறமையான பெண் குயின்களை வாங்கிட்டு வந்து ஷோவை வெற்றிகரமா நடத்திட்டு வந்துட்டு இருக்க. இங்க அந்த பெண் குயின்களை பாத்துக்கிற ஆளை காட்டுறாங்க. அந்த ஆள் கையில மீன் பக்கெட்டோட ரூம்குள்ள வந்து கைஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் என் பக்கத்துல முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு நான் பெரிய மீனா தருவேன்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட ஒரு பெண் குயின் வேகமா அந்த ஆளோட பக்கத்துல வர, அதை பார்த்து அந்த ஆள் ஜூனியர் நீ ரொம்ப நல்ல பையன், இந்தா உனக்கு தான் இந்த பெரிய மீன் சொல்லி பெரிய மீன் எடுத்து ஜூனியருக்கு கொடுக்க, அந்த மீனை ஜூனியர் சாப்பிடாம அவனோட பிரதருக்கு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லி கொஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்து அந்த ஆள் எங்களோட ஜூ இந்த அளவுக்கு பிரபலம் ஆகிறதுக்கு காரணமே நீங்க தான், அதனால லிட்டில் ஜூனியர் உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிக்கிட்டே எல்லாரும் வாங்க ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, அங்க உங்களுக்காக மக்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெண் குயின்களை அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வர ஜூக்கு வெளியே காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்க அந்த ஜூவை சுத்தி பார்க்க வந்திருக்க. அவங்க பாத்தீங்கன்னா குரங்க விட மோசமா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட இங்க பாருங்கடா உங்க குரங்கு சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்த இடத்துல ஒழுக்கமா நடந்துக்கோங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அப்ப அங்க சன் வரான். அவன் ரொம்பவே சைலண்டாவும் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு பெண் குயின் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்து உட்கார. அப்ப கரெக்டா அங்க ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேஜுக்கு வந்த அந்த ஆள் பெண் குயின்களோட வாழ்க்கை முறைகளை பத்தியும் அவங்க ஷோவோட ஹீரோஸான ஜூனியரும் லிட்டிலையும் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணி இவங்க 2 பேர் தான் எங்க ஷோவோட திறமையான புத்திசாலி பெண் குயின்கள், இந்த மாதிரி பெண் குயின்கள் ஆப்பிரிக்கா ஆசியா பகுதியில வெப்பமான சூழ்நிலைகள்ல ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களோட துணையை கண்டுபிடிக்கிறதுக்காக தண்ணியை விட்டு வெளியே வருவாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான பெண் குயின்களை உங்களால வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி பெண் குயின்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. எங்க ஷோக்கு வந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்த ஜூனியர் விலங்குகள் அழகா செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் மக்கள் ரொம்பவே ரசிச்சு பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்க இந்த பையன் மட்டும் ஏன் முகத்தை இவ்ளோ சோகமா வச்சுட்டு இருக்கான்? பொதுவா சோகத்தோட இந்த இடத்துக்கு வர மக்கள் எங்களை பார்த்ததும் சோகத்தை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இவன் ஏன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கான்னு சொல்லி ஜூனியர் நம்ம சன்னை பார்த்துட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ஷோ முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப, சன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியா ஜூவை விட்டு வெளியே வந்து அங்க போட்டிருக்க டேபிள் மேல உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர் ஆமா இவன் அந்த சோகமா இருந்த பையன் தானே, இவன் இன்னும் கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், சரி நம்ம போய் இவனுக்கு என்ன பிரச்சனைனாவது கேட்போம்னு சொல்லி ஜூனியர் நேரா சன் கிட்ட வந்து என்னப்பா ஏன் இவ்வளோ சோகமா இருக்க, ஆமா இங்க டீ எல்லாம் குடிச்சியா, ரொம்ப நல்லா இருந்ததா, இன்னைக்கு என்ன ஃபிளவர் டீ போட்டிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பெண் குயினோட பாஷை நம்ம சன்னுக்கு புரியாது இல்லையா, அதனால சன் ஜூனியர் பார்த்து ஹாய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆமா எப்பயாவது நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டிருக்கியான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட ஜூனியரும் ஆமான்னு சொல்ல, சன் நான் பாரு லூசு மாதிரி நான் பேசுற பாஷை உனக்கு புரியும் நினைச்சு பேசிட்டு இருக்கேன், நீ நினைச்சாலும் உன்னால இங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு சன் வேகமா அங்கிருந்து எழுந்து போக. அதை பார்த்த ஜூனியர் எதனால என்னால இங்கிருந்து வெளியே போக முடியாது, எதுக்காக இப்படி சொன்ன, ஏய் நில்லு நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையான்னு சொல்லி கத்திக்கிட்டே சன் போறத பார்த்துட்டு இருக்க. இந்த ஷோ முடிஞ்சு பெண் குயின்ஸ் எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்க. அதுல ஒரு பெண் குயின் நான் ஜூனியர் லிட்டில் மாதிரி புத்திசாலித்தனமான பெண் குயினா இருக்க விரும்புறேன், ஆனா என்னால அவங்க அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்ல. அதை கேட்ட இன்னொரு பெண் குயின் கண்டிப்பா முடியாது, ஏன்னா ஜூனியர்னால மனுஷங்க பேசுறத புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல. அதை கேட்ட பெண் குயின் இந்த மனுஷங்க ரொம்பவே வெறி பிடிச்சவங்க, அவங்கனால கூடிய சீக்கிரம் இங்க இருக்க பெண் குயின் எல்லாமே காலியாக போகுதுன்னு சொல்ல. அதை கேட்ட பெண் குயின் எதுக்காக இப்படி சொல்ற, மனுஷங்க அந்த அளவுக்கு மோசமானவங்களா என்னன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கேன். அதையெல்லாம் கேட்ட ஜூனியர் எனக்கு தெரிஞ்சு மனுஷங்க மோசமானவங்க இல்ல, எனக்கு மறுபடியும் திரும்ப எப்ப மனுஷங்க வருவாங்க அவங்க சத்தத்தை எப்ப கேட்போன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன், மனுஷங்க போடுற சத்தம் ரொம்பவே ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்பவும் அந்த பெண் குயின் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெண் குயின்கள்னால மனுஷங்களா மாற முடியும்னு சொல்றாங்களே அது உண்மையான்னு சொல்லி கேட்க. அதுக்கு இன்னொரு பெண் குயின் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அது வெறும் கட்டுக்கதை மட்டும் தான் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு
சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஜூனியர், ஆனா நான் அதை நம்புறேன், பெண் குயின்கள்னால கண்டிப்பா மனுஷங்களா மாற முடியும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரூமுக்கு வந்த ஜூனியர் தூங்கி போக, அப்போ அங்க பயங்கரமா காத்தடிக்கிறதுல பெண் குயின் இருந்த ரூமோட டோர் ஓபன் ஆக, அதை பார்த்த ஜூனியர் இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம ரூமை விட்டு வெளியே வந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஜூனியர் பெண் குயின்ல இருந்து மனுஷனா மாறி மயங்கி கீழே விழுக, அடுத்த நாள் மயக்கத்துல இருந்து எழுந்த ஜூனியர், என் கை என்ன இவ்ளோ பெருசா இருக்கு, என் கால் கூட ரொம்ப பெருசா இருக்கு, அப்பனா நான் மனுஷனா மாறிட்டேனா? நான் இந்த விஷயத்த முதல்ல லிட்டில் கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அவன் என்ன காணன்னு நினைச்சு வருத்தப்படுவான். அது மட்டும் இல்லாம பெண் குயின்களால மனுஷங்களா மாற முடியுங்கிற உண்மையை நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி வேகமா எழுந்து ரூமுக்கு வந்து, கைஸ் என்ன பாத்தீங்களா, நான் மனுஷனா மாறிட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவன் பேசுறது எதுவுமே புரியாம பெண் குயின் பாட்டுக்கு அவங்க வேலைகளை பண்ணிட்டு இருக்க. பார்த்த ஜூனியர், நான் பேசுறது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அது இருக்கட்டும், இந்த லிட்டில் எங்க போனா, அவன் எங்கேயுமே இல்லையே, ஒருவேளை அவனும் என்ன மாதிரியே மனுஷனா மாறி இருப்பானோ, பயப்புல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்கிருந்து போயிட்டான் பாருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு, ஓகே கைஸ் நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லி ஜூனியர் வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டு இருக்கேன். அப்போ வாய்ஸ் ஓவர்ல, இதுக்கப்புறம் என்ன யாருனாலையும் கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது, விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஜூனியர் ஜூவை விட்டு வெளியே ஓடி வந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்ப அங்க ஜூவோட மெயின்டெனர் வரான். அவன் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நின்னுட்டு இருக்க ஜூனியரை பார்த்து, ஆமா இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆமா உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, பயந்து போன நம்ம ஜூனியர் எங்க திரும்பவும் அவனை கூண்டுல போட்டு அடைச்சிருவாங்களோன்னு சொல்லி ட்ரெஸ் இல்லாம நடு ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்க. அவன் பின்னாடியே அந்த ஆளு நில்லுடான்னு சொல்லி கத்திட்டே ஜூனியரை துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்க. இங்க ஜூனியர் பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு இருக்க வழியில கம்பியில காஞ்சிட்டு இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஹோட்டல் முன்னாடி வந்து நிக்க. அதை பார்த்து அந்த ஹோட்டல்கார பாட்டி, என்ன வேணும், எதுக்காக இப்படி மீனையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஜூனியர் ஏன்னா பெண் குயின்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், நானும் பெண் குயின் தானே, எனக்கும் மீன் பிடிக்கும்னு சொல்ல, கேட்ட கடைக்கார பாட்டி, இவன் சரியான லூசா இருப்பான் போலன்னு சொல்லி திரும்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க கடைக்கு கஸ்டமர் வராங்க. அவங்க அந்த பாட்டி கையில பணத்தை கொடுத்துட்டு ஃபுட்டை வாங்கிட்டு அங்கிருந்து போக, அதை பார்த்த ஜூனியர் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தட்டுல இருந்து ஒரு மீன் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போக, அதை பார்த்த கடைக்கார பாட்டி, ஏன்டா காசை கொடுக்காம கல்லை கொடுத்துட்டு போற, மரியாதையா என் காசை கொடுத்துட்டு போன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஜூனியர் எங்க போறதுன்னு தெரியாம நடந்து நடந்து பயங்கரமா டயர்டாகி வந்துட்டு இருக்கேன். அப்போ அங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க வாஷிங் மிஷின் கடையில பெண் குயின் ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள், எங்க கடைக்கு ஃபர்ஸ்டா வர 10 கஸ்டமருக்கு நாங்க 10% டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொல்லி கத்தி அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, அட லிட்டில் நீ இங்க தான் இருக்கியா, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து அந்த ஆளை கட்டி பிடிச்சுக்க. அந்த ஆள் நம்ம ஜூனியரை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதை பார்த்த ஜூனியர், அப்ப இவர் பெண் குயின் இல்லையா மனுஷனான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க வாஷிங் மிஷின்ல ஓடிட்டு இருக்க பெண் குயின் பொம்மைகளை பாக்குறான். அவன் வேகமா மிஷின் பக்கத்துல ஓடி வந்து அந்த பொம்மைகளை பார்த்து, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நான் எப்படியாவது உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லி அந்த வாஷிங் மிஷினை திறக்க ட்ரை பண்ண. அதை பார்த்த கடைக்காரால், என்னடா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, முதல்ல எழுந்திரின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்ப கரெக்டா மிஷின் டைம் முடிஞ்சு டோர் ஓபன் ஆக, ஜூனியர் வேகமா அந்த பொம்மையை எடுத்து வச்சு, நீ செத்துட்டியா, என்ன மன்னிச்சிரு, என்னால உன்னை காப்பாத்த முடியலன்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்க. அதை பார்த்த கடைக்காரால், எதுக்காகடா இப்ப அழுதுட்டு இருக்க, அது வெறும் பொம்மை தாண்டா, உண்மையான பெண் குயின் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் அவனோட அழுகையை நிறுத்திட்டு பொம்மையை கீழே வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க நம்ம சன்னை பாக்குறான். அவனை பார்த்து பயங்கரமா ஹாப்பியான ஜூனியர், இவன் அந்த ஜூக்கு வந்த பையன் தானேன்னு சொல்லி நம்ம சன் பின்னாடியே ஸ்கூலுக்கு வர, இங்க செக்யூரிட்டி அழுக்கு மூஞ்சியோட யூனிஃபார்ம் இல்லாம வந்திருக்க ஜூனியரை ஸ்கூலுக்குள்ள போக விடாம நிறுத்தி வச்சு, யார் நீ, உன்னோட யூனிஃபார்ம் எங்க, உன்னை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே, நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன்னு சொல்லி கேப் விடாம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான ஜூனியர், எதுக்காக இவ்ளோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன விடுங்க, நான் ஸ்கூலுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அங்க பிரின்சிபல் வராங்க. அவங்க என்ன சத்தம் இங்கன்னு சொல்லி கேட்க, செக்யூரிட்டி இந்த பையன் நம்ம ஸ்கூல்னு சொல்றான், ஆனா எந்த கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்ல, அதை கேட்ட பிரின்சிபல், அதான் இவன் தெளிவா இந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்காக சிஐடி மாதிரி கொஸ்டின் கேட்டு அவனை இங்க நிறுத்தி வச்சிட்டு இருக்க, நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஜூனியரை பார்த்து, இப்படி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இல்லாம வரக்கூடாது, டீச்சர்ஸ் ரூம்ல யூனிஃபார்ம் இருக்கும், யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு கிளாஸ்க்கு கிளம்புன்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போக, அப்ப திடீர்னு பிரின்சிபல் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ போற மாதிரி காட்ட, பிரின்சிபல், ஆமா இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்ப இங்க வந்தேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா ஜூனியர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பிரேயருக்கு வந்து அங்க கூட்டத்துல நடுவுல நின்னுட்டு இருக்க நம்ம சன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டேஜுக்கு வந்த பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்தணும், எல்லாம் பொறுப்பா நடந்துக்குவீங்கன்னு நம்புறேன்னு சொல்லி முக்க போட்டுட்டு இருக்க. எங்க வெயில் தாங்க முடியாம பசங்க ஜூனியர் எல்லாரும் வேர்த்து ஊத்தி நின்னுட்டு இருக்க. ஜூனியர் எதுக்காக இப்படி வெயில்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க, என்னால சூடு தாங்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. பிரின்சிபல் எல்லாரும் கிளாஸ்க்கு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிவிட, திரும்பி பின்னாடி நிக்கிற ஜூனியரை பார்த்துட்டு அங்கிருந்து கிளாஸ்க்கு போகாம நேரா தனியா வந்து உட்காந்து காதுல ஹெட்போனை போட்டு சாங் கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க ஜூனியர் சூடு தாங்க முடியாம தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா தேடிக்கிட்டே சன் இருக்க இடத்துக்கு வர, நீ
சன்னியை பார்த்த ஜூனியர், இந்த தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சாதான் என்னோட சூடு குறையும், எப்படித்தான் இந்த மனுஷங்க இந்த ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஜூனியர் வேகமா தண்ணியில டைவ் பண்ண போக அதை பார்த்த சன் வேகமா ஓடி வந்து ஜூனியரோட கையை பிடிச்சு இழுத்து நிறுத்த சன்னை பார்த்த ஜூனியர் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, அட நீ இங்கதான் இருக்கியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, இப்ப ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்ல அதை கேட்ட சன் எதுவும் பேசாம அங்கிருந்து போக ஜூனியர் நம்ம சன்னை போக விடாம வழிமறைச்சு நிறுத்தி, இப்ப எங்க போற, நான் உனக்காக எங்கெல்லாம் ஓடுனேன் கத்துனேன்னு உனக்கு தெரியுமா, வர வழியில ஃபேக்கான பெண் குயினை பார்த்து ஏமாந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் உன்னை பார்த்தேன், உன் கூட எப்படியாவது பேசணும்னு உன் பின்னாடியே ஸ்கூலுக்கு வந்தா அங்க செக்யூரிட்டி ஸ்கூலுக்குள்ள போக விடாம என்னை பிடிச்சு நிறுத்தி 1000 கேள்வி கேட்கறான், அவனை சமாளிச்சு ஸ்கூலுக்குள்ள வந்தா பிரேயருங்கிற பேர்ல வெயில நிக்க வச்சு கடுப்பாக்கிட்டாங்க, உனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை மீட் பண்ணா நீ உன் பேரை கூட சொல்லாம போனா எப்படி, உன் பேரையாவது சொல்லிட்டு போன்னு கேட்க அதை கேட்ட சன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க, அதை பார்த்த ஜூனியர் எதுக்காக இப்படி அமைதியா இருக்க, அது இருக்கட்டும் நீ எதுக்காக யாரு கூடயும் சேராம தனிமையிலேயே இருக்க, அதுக்கப்புறம் நீ தனிமையா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நான் உன் கூட இருக்கேன், என்னோட பேரு ஜூனியர், உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க நம்ம பையனும் என்னோட பேரு சன்னுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஜூனியர் திரும்பவும் சன்னை போக விடாம வழிமறைச்சு நிறுத்தி, எங்க போற, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சன் காதுல மாட்டிருக்க ஹெட்போனை பார்த்து ஆமா என்னதுன்னு சொல்லி கேட்க சன் இது ஹெட்போன்னு சொல்ல ஜூனியர் எதுக்காக அதை போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்க சன் இதுல சாங் கேட்பேன் அதுக்காகத்தான் போட்டிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் அப்படியான்னு சொல்லி சன்னோட பக்கத்துல க்ளோஸா வந்து காதோட காதா ஒட்டி வச்சு கேட்டு, ஆனா எனக்கு இதுல எந்த சத்தமும் கேட்கலையேன்னு சொல்ல அதை கேட்ட சன் நான் எந்த சாங்கும் பிளே பண்ணல, அப்புறம் எப்படி சத்தம் கேட்குன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் அப்படியான்னு சொல்லி வேகமா சன் காதுல இருக்க ஹெட்போனை கழட்டி அவன் காதுல மாட்டிட்டு இப்பவும் எனக்கு எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்லி அவன் கழுத்துல மாட்டிக்க அதை பார்த்த சன்னுக்கு ஒரு பிளாஷ் மாதிரி அடிக்குது, அதுல சன்னு ஜூனியரும் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி தெரிய வர அதை பார்த்து நர்வஸ் ஆன சன் வேகமா ஜூனியர் கழுத்துல இருக்க ஹெட்போனை வாங்கி அவன் மாட்டிக்கிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி போக அதை பார்த்த ஜூனியர் எங்க போற சன், கொஞ்சம் பொறுமையா போ நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டே சன் பின்னாடி வந்துட்டு இருக்க, எங்க சன் நேரா ஸ்விம்மிங் கிளப்புக்கு வர அங்க பார்த்தா ஸ்விம்மிங் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு, தண்ணியை பார்த்த ஜூனியர் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு தண்ணியில டைவ் பண்ண போக அதை பார்த்த சன் எங்க போற நில்லுன்னு சொல்லி அவனை நிறுத்த போக அதுக்குள்ள நம்ம ஜூனியர் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு வேகமா ஸ்விம் பண்ணிட்டு போக அதை பார்த்த சன் ஷாக் ஆகி நம்ம ஜூனியரை பார்த்துட்டு இருக்க, இங்க ஒரு பக்கம் மின்னல் வேகத்துல ஸ்விம் பண்ணி வின் பண்ண ஜூனியரை பார்த்து ஸ்விம்மிங் கிளப்போட கோச் ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க, இங்க நம்ம சன்னை காட்டுறாங்க, அவன் ஜூனியருக்காக அவன் ரேக்ல இருந்து டவலை எடுத்து அந்த டவலை ஜூனியர் கிட்ட எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, இங்க வெளியே ஸ்விம் பண்ணதுல ஃப்ரெஷ்ஷான ஜூனியர் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்க, அப்போ அங்க ஸ்விம்மிங் கிளப்ல இருக்க பசங்க வராங்க, அவங்க ஜூனியர் கிட்ட யார் நீ இங்க காம்படிஷனுக்கான பிராக்டிஸ் போயிட்டு இருக்குங்கிறது தெரியாதா, இப்படி இடையில வந்து எங்க கவனத்தை திசை திருப்பிட்டியே உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அதை பார்த்த கோச் அந்த பசங்களை சமாதானப்படுத்தி ஜூனியரை பார்த்து ஆமா நீ எங்க ஸ்விம்மிங் பண்ண கத்துக்கிட்ட, இவ்ளோ ஃபாஸ்டா ஸ்விம்மிங் பண்றையே, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்ல, நியூ ஸ்டூடெண்டான்னு சொல்லி கேட்க ஜூனியரும் ஆமான்னு சொல்ல அதை கேட்ட கோச் ரொம்ப நல்லதா போச்சு, பேசாம நீ ஸ்விம்மிங் கிளப்ல ஜாயின் பண்ணிரு, நீ ரொம்ப நல்லா ஸ்விம் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க கோச் நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் கொடுக்குற ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடு போதுன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியரும் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணிட்டு இருக்க, அதுல ஜூனியர் அவன் ஆல்ரெடி தங்கி இருந்த அந்த ஜூவோட அட்ரஸை எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்த ஸ்விம்மிங் கிளப்போட லீடர் இந்த நேம் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவன் கொண்டு வந்த வாட்டர் பாட்டில நம்ம ஜூனியர் கிட்ட கொடுத்துட்டு என்னோட பேரு நான் தான் ஸ்விம்மிங் டீமோட கேப்டனா இருக்கேன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நீ எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா ஸ்விம் பண்றேன்னு சொல்லி கேட்க ஜூனியர் எனக்கு ஸ்விம் பண்றது ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம நான் பிறந்ததுல இருந்தே ஃபாஸ்டா தான் ஸ்விம் பண்ணுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்போ அங்க நாமோட டீம் பசங்க வராங்க, அதுல மோசுங்கிற பையன் நாம் கிட்ட இவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க, இவன் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்விம் பண்ணாலும் உன்னை ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஸ்விம் பண்றதுல நீ தான் சாம்பியன் ஆச்சேன்னு சொல்ல அதை கேட்ட நான் மோச பார்த்து நீ பேசின வரைக்கும் போது வாயை மூடுன்னு சொல்லி ஜூனியரை பார்த்து ஜூனியர் இவனோட நேம் மோஸ் என்னோட ஃப்ரெண்டு, இவனுக்கு எப்படியாவது ஸ்விம்மிங்ல என்ன தோக்கடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுக்காக இவனும் விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கான், இருந்து என்ன பண்றது இவனால என்ன ஜெயிக்க முடியல.